படத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். இந்த படம் எப்படி இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் நினச்சேன். எதுக்காக இந்த படத்தை எடுத்தேன் என்னப்போ 2 விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். கொடாக் கம்பெனி நெகட்டிவ் இனி தயாரிக்க போகிறதில்லை என்னை அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஃபேக்ட்ரியை மூடினதுமே எனக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சது, அதாவது நாளைய சினிமா டிஜிட்டல் சினிமா தான். என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு எடுக்க போகிற சினிமா இந்த டிஜிட்டல் சினிமா தொழில்நுட்பத்தில் தான் வரணும் என்கிறது எனக்கு பட்டது. ஸோ இந்த டிஜிட்டல் சினிமாவில் இதுதான். அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது, அதை சசி சார் சொன்னார். அதாவது ஈரான்லேயும் கொரியாவிலேயும் இத்தாலியிலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் இருந்து அவன் படம் எடுத்து அனுப்புவான். நம்ம இங்கே வாழைப்பழந்து உட்காந்து பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கணுமா? லைஃப் பூரா இதுதான் எங்களுக்கு வேலையா? ஏன் நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம், நீ அங்கே வாழைப்பழந்து பாரு. இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு கோபம் மனசில் இருந்தது. நமக்கு எந்த வகையில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எடுங்கப்பா. எந்த வகையில் நீங்கள் குறைஞ்சி போயிருக்கீங்க? எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. கலாச்சார ரீதியிலையா இல்லை தொழில்நுட்ப ரீதியிலையா குறைஞ்சிருக்கோம்? எந்த வகையிலையும் கிடையாது. இந்த காரணங்களுக்காக எனக்கு பட்டது, முதல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு டெமோவாக, ஒரு முன்மாதிரி படமாக நான் ஒரு படம் எடுத்து காமிக்கணும் என்று எனக்கு பட்டது. அந்த ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் இது. அந்த எண்ணம் வந்ததுமே நான் இதுக்கு பண முதலீடு செய்கிறதுக்கு யாரை கேட்கலாம் என்னதுமே எனக்கு முதல்ல அது எதுக்கு சசிகுமாரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அவருடைய படங்கள் ஒரு படம்தான் பார்த்துருக்கேன், சுப்பிரமணியபுரம். எதுக்கு அந்த பேர் என் மனசில் விழுந்தது நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அது ஒருவேளை பிரபஞ்ச சக்தியுடைய கொடுப்பினையாக இருக்கலாம். இட் ஹேப்பன் தட் வே. அண்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் சசிகுமார் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், இதை மறக்கக்கூடாது. ஸோ நான் உடனடியாக இந்த சசிகுமாருங்கிற பேர் மனசில் எனக்கு பதிஞ்சதுமே உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி நான் உன்னை பார்க்கணும் கொஞ்சம், நான் வர்றேன் சேரன்னார். இல்லை நான் வர்றது தான் முறையாக இருக்கும், நானே வர்றேன், என்னுடைய வேலைக்காக நான் வர்றேன் என்னட்டு நான் நேராக அவருடைய ஆஃபீஸுக்கு போய் அவர்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். எந்த வித தயக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சார் நான் பண்ணுறேன் சார், இதை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னாரு. சந்தோஷம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நினச்சி பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சசி ஒரு இயக்குனர், ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ டைரக்டர். அவர் ஒரு டைரக்டராக இருந்தும் என்னுடைய ஸ்கிரிப்டிலேயோ அல்லது என்னுடைய படப்பிடிப்புக்கோ ஒரு நாள் தன்னுடைய மூக்கை நுழைச்சவர் அல்ல. அவர் அமைதியாக தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு நான் நினைச்ச மாதிரியே ஒரு படத்தை எடுக்க அவர் உதவி பண்ணார். இஃப் நாட் ஃபார் சசி ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் மேட் திஸ் ஃபில்ம். அண்டு இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய நடிகைகளையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியாச்சு. இருந்தாலும் ஐ வில் ரிக்வெஸ்ட் them to call, do it myself. ரம்யா ப்ளீஸ் கம். மிஸ்ஸஸ் ரம்யா அவங்க ஷி வாஸ் அவங்க ஒரு மாடலாக இருந்தாங்க முன்னாடி. அவங்க படங்களை நான் பார்த்தது இல்லை. என்னுடைய கதாபாத்திரம் ஒரு கோவாவில் பிறந்து வளர்ந்த ஒரு கத்தோலிக்க பெண். என்னது இவங்க ஃபோட்டோவை பார்த்ததுமே நான் இவங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்தாங்க, என்னுடைய மருமகளை நடிக்கிறாங்க. அப்புறம் வினோ ப்ளீஸ் கம் ப்ளீஸ் யூஸ் இட். அண்டு திஸ் இஸ் மிஸ் வினோதினி. அவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லை, என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியை, நடிப்பு துறையில் ஒரு ஆசிரியையாக பணியாற்றியவர். இப்போ இல்லை. Now she is busy in the general mainstream cinema. And அவங்க
வினோ என்னுடைய மூத்த மகளாக நடிக்கிறார். எனக்கு வந்து 3 பிள்ளைகள். எனக்குங்கிறப்ப என்னுடைய கதாபாத்திரத்துக்கு 3 மக்கள், ஒரு பையன் 2 பெண்கள். மூத்த தாரத்தில் ஒரு பெண்ணு, அது வினோதினி. இளைய தாரத்தில் ஒரு பெண்ணு, அது சக்தி என்ன ஒரு 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 குழந்தை. அவள் வந்து உடல் நலக்குறைவு காரணமாக இன்றைக்கி வர முடியலை. பட் ஷீ கம்ஸ் as my second daughter. And working with Vino was a wonderful experience because she herself is அவங்க வந்து ஒரு நடிப்பு பயிற்சி ஆசிரியை. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடிப்பு துறைக்கு ஒரு நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய 4 ஆசிரியர்களோடு அவங்களும் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க. அண்டு படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சசி ப்ளீஸ் கம். திஸ் இஸ் மிஸ்டர் சசிகுமார். சசிகுமார் அவர் சொன்னது போல் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி கதை நேரம் என்ன ஒரு தொலைக்காட்சி தொடர் நான் பண்ணினேன். அந்த கதை நேரம் தொடத்தில் 52 குறும்படங்கள் பண்ணினேன். அந்த 52 குறும்படங்களில் சசி 32 குறும்படங்களில் அவர் இருக்கார். ஸோ சசியோடு வேலை செய்கிறது எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. மிக நுணுக்கமான நடிகர். அவருக்கு நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி, புரிகிறது மட்டும் இல்லை, அதை திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது இருந்தது. அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எஸ் எஸ் கார்த்திக் ப்ளீஸ் கம். இவன் பேர் கார்த்திக், ஆனால் படத்தில் பேர் ஆதித்யா. ஆதி என்கிறப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இல்லையா? அந்த ஆதியை கூட நினச்சிக்கலாம். ஆதி மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் நடிச்சிருக்கார், என்னுடைய பேரனாக. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு தமிழ் வாத்தியாராக இருந்தவர். இங்கிலீஷ் 4-5 வார்த்தை தெரியும். இவனுக்கு வந்து இவனுடைய அம்மா வந்து குவானீஸ் கேத்தலிக் கேர்ள். அவங்க அப்பா வந்து ஒரு டாக்டர். சென்னை கிராமத்தில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு சென்னையில் வந்து மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு அந்த ஒரு டாக்டராக இருக்கார். அந்த அம்மாவும் ஒய்ஃப் கூட ரம்யா கேரக்டர் கூட ஒரு டாக்டர். ரம்யாவுக்கு சென்னைக்கு வந்தப்போ இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான். அப்போ வீட்டில் புருஷனோட பேசுகிறது இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. வீட்டிலையும் இங்கிலீஷு, பள்ளிக்கூடத்துலேயும் இங்கிலீஷு. ஸோ இந்த குழந்தைக்கு இங்கிலீஷை தவிர 4-5 தமிழ் வார்த்தைகள் தெரியும், ஓரளவு தமிழ் தெரியும். மற்றவங்களோட பேசுகிறது வேலைக்காரன் அவங்க இங்கே இருப்பாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஸோ இவனுடைய தாத்தாவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். ஸோ இந்த கொஞ்சம் இங்கிலீஷையும் இந்த கொஞ்சம் தமிழையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் சமாச்சாரம். அண்டு ஒர்க்கிங் வித் கார்த்திக் வாஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சில சமயத்தில் நான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு சில சமயத்தில் கோவம் வரும், அடிக்க போவேன். அதெல்லாம் பொருட்படுத்தாமல், ஆனால் படத்தை பார்க்குறப்ப கண்ணு கலங்கி போச்சுது. இந்த குழந்தை முகத்தில் இவ்வளவு உணர்வா ரெண்டு. ஸோ டெஃபினெட்லி கார்த்திக்கு பெரிய பெரிய கௌரவங்கள் காத்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஓகே கார்த்திக், உடம்பை பார்த்துக்கடா.